உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு இன்று உங்களை சுத்தமாக்க போகிறது. Greet you all in the matchless and glorious name of our Lord and Savior Jesus Christ. இணைதுணையற்றதும் மகிமை நிறைந்ததுமான என்னுடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் நன்முகமன் கூறி வரவேற்கின்றேன். I am going to speak to you tonight shortly from Galatians chapter 6 and verse 5. கலாத்தியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஆதாரமாக கொண்டு உங்களோடு கூட சிறிது நேரம் உரையாடும்படிக்காய் நான் விளைகிறேன். Galatians 6:5 says, every man shall bear his own burden. அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் Every woman shall bear her own burden. அவனமாகவே ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் சுய பாரத்தை சுமப்பாளே. Every one of us has some burden or other. இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு விதமான பாரம் இருக்கிறது. One day I met a lady with a deformed child. ஒரு தடவை உருக்குலைந்ததான ஒரு மகவை கையில் ஏந்திருக்கிற மாது ஒன்றை நான் He சந்தித்தேன். looked so ugly. அவள் பார்க்கிறதுக்கு அவ்வளவு அருவருப்பான தோற்றம் அந்த So much குழந்தைக்கு இருந்தது. deformed. அவ்வளவு சீர்குலைந்த உருக்குலைந்த குழந்தையா இருந்தது. She said, brother, அவள் சொன்னாள், ஐயா, I have given birth to this child. இந்த பிள்ளையை நான் தான் பெற்றெடுத்தேன். I have to bear this burden. நான் தான் இந்த பாரத்தை சுமந்து கொண்டே இருக்க வேண்டும். Nobody likes me because of this child. இந்த பிள்ளை எனக்கு பிறந்தபடினால இந்த பாறையிலே ஒருவராகிலும் என்னை விரும்புவார்கள் இல்லை. Nobody likes the child also. இந்த குழந்தை கூட ஒருவருக்கும் இஷ்டமே இல்லை. It's a burden. ஐயோ, இந்த குழந்தை எனக்கு பாரமா But இருக்கு. I only have to bear it. ஐயோ, என்ன செய்ய, நான் தானே இந்த பாரத்தை சுமக்க வேண்டும். That is the saddest part of the human life. இன்றைக்கு மனுக்குலத்தினுடைய துக்கம் நிறைந்த பகுதி அதுவாகவே இருக்கிறது. We have to bear our own burden. நாம் தான் நம்முடைய சொந்த பாரத்தை சுமந்தே தீர்க்க வேண்டும். People may come and say a few words of comfort. ஜனங்கள் வருவார்கள், பார்த்து அழாதே என்று சொல்லி ஆறுதல் வார்த்தைகள் சிலவற்றை They may உரைப்பார்கள். sympathize with you. அவர்கள் உங்களோடு கூட சேர்ந்து பரிதாபப்படுவார்கள். Years ago, அநேக ஆண்டுகளுக்கு முன் both my lungs collapsed. என்னுடைய நுரையீரல்கள் ரெண்டும் பாதிக்கப்பட்டு I was vomiting blood. நான் அந்த வழியில ரத்தத்தை வாந்தியா எடுத்துக் I கொண்டிருந்தேன். was given just 1 month to live. டாக்டர்மார்கள் எல்லாரும் சேர்ந்தார்கள், ஒரு மாதம் தான் உயிரோடு இருப்பாய் என்று I didn't know சொல்லிட்டார்கள். what to do. நான் அதன் பிறகு பிழைப்பின் நம்பிக்கையே கிடையாது. My wife was in tears. என்னுடைய மனைவி கண்ணீரினால் நிறைந்திருந்தார். My young son was in tears. என்னுடைய இளமையான மகன் அழுது கொண்டிருந்தான். Many will come. அநேகர் வருவார்கள், They will tell me so many things. அநேக காரியங்களை என்னிடத்திலே They சொல்லுவார்கள். will try to give a solution. அவர்கள் ஒரு பரிகாரம் சொல்ல முயற்சிப்பார்கள். But when they would leave, அவர்கள் அந்த இடத்தை விட்டு போய்விட்டாலோ, it was myself who has to bear the burden of vomiting blood. இந்த ரத்தத்தை வாந்தி பண்ணுகிறதான பாரத்தை நானே தான் சுமந்து தீர்க்க வேண்டும். Nobody could share me. ஒருவர் ஆகிலும் என்னை ரட்சிக்க முடியவில்லை. My wife would have laid her life for me, என்னுடைய மனைவி எனக்காக உயிரை வேண்டுமானாலும் கொடுப்பார். but she could not take it. ஆனால் அந்த பாரத்தை அவர்களால் சுமக்க முடியாது. Every man will have to bear his own burden. ஒவ்வொரு மனிதனும் தன் தன் பாரத்தை தான் தான் சுமந்து தீர்க்க Every வேண்டும். woman shall have to bear her own burden. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் பாரத்தை அவள் தான் சுமக்க வேண்டும். But cheer up, my brother. ஆனால் நண்பனே, தைரியப்படு. Cheer up, my sister. என்னுடைய சகோதரியே, தைரியப்படு. We are going to introduce to you to someone who can bear your burden. உன்னுடைய பாரத்தை சுமக்கக்கூடியதான இன்னொரு ஆளை நாங்கள் உங்களுக்கு He அறிமுகப்படுத்துகிறோம். is here tonight. அவர் இன்றைக்கு ராத்திரி நம்முடைய மத்தியில் You will இருக்கிறார். see him in action within a few minutes. இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே அவர் கிரியை வடிவிலே நம்முடைய மத்தியிலே காண்பதை நீங்கள் Because காண்பீர்கள். he loves you. ஏனென்றால் அவர் உங்களை நேசிக்கிறார். I believe in praying for hours before I come to the platform. நான் மேடைக்கு வரும் என்பதாக மணிக்கணக்காக ஜெபத்தில் இருப்பதை நம்புகிற ஒருவனாகும். In Madras, 4 days I shut myself away in a room. சென்னையிலே 4 நாட்கள் ஒருவரும் என்னை காணாதபடி அறையில் இருந்து நான் ஜெபம் பண்ணுவேன். I fasted and prayed and cried at the feet of God. நான் உபவாசம் எடுத்து ஆண்டவருடைய பாதத்திலே ஜெபத்திலே உபவாசத்திலே நான் கழித்திருப்பேன். I asked Jesus, what shall I tell them? நான் இயேசுவிடத்தில் கேட்பேன், இயேசு சுவாமி, அந்த மலேசிய மக்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும்? Whatever messages he has given me, only I am going to preach night after night. ஒவ்வொரு நாள் இரவிலே நான் பேசப் போகிற செய்தி எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அளித்த செய்தி. So one thing he said, ஆனால் ஒரு காரியத்தை அவர் சொன்னார். my people in Malaysia are in tears. மலேசியாவில் இருக்கிற என்னுடைய மக்கள் கண்ணீர் குளத்தை ததும்பிக் My கொண்டிருக்கிறார்கள். people are in tears. என்னுடைய மக்கள் கண்ணீரிலே இருக்கிறார்கள். Go and console them. நீ போய் அவர்களை ஆறுதல் படு. Go and console them. நீ போய் அவர்களை ஆறுதல் படு. Whether anybody invites you or not, யாரும் உன்னை அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும், whether anybody
respects you or not, உன்னை யாரும் மதித்தாலும் whether மதிக்காவிட்டாலும், anybody treats you well or not, உன்னை நன்றாக கவனித்தாலும் கவனிக்காவிட்டாலும், go my son என்னுடைய மகனே நீ போ, and console my people. என்னுடைய மக்களுக்கு நீரே ஆறுதல் சொல். I want to console them நான் அவர்களை ஆறுதல் படுத்த because விரும்புகிறேன். they are in tears. ஏனென்று கேட்டால் என்னுடைய மக்கள் கண்ணீரிலே That நிற்கிறார்கள். is my calling, my brother. என்னுடைய சகோதரனே, அதுதான் என்னுடைய அழைப்பு. I am not a preacher. நான் ஒரு பெரிய பிரசங்கி I அல்ல. am a broken hearted man. நான் உடைந்த உள்ளம் கொண்ட I am மனுஷன். a broken hearted man. நான் உடைந்த உள்ளம் கொண்ட I have மனுஷன். gone through the miseries of this life. இந்த வாழ்க்கையினுடைய கண்ணீரிலே கடந்து சென்றவனாக்கும் I நான். have gone through unemployment, நான் வேலையில்லா பிரச்சனையிலே வாடினவனாக்கும், poverty, தரித்திரத்திலே தவித்தவன், sickness, வியாதியிலே வாண்டவன், loneliness. தனிமையிலே தவித்தவன், I attempted suicide also. வாழ்க்கையிலே தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நான் துடித்துக் கொண்டிருந்தவன். My message to you is a message of compassion. என்னுடைய செய்தி உடைந்த இருதயம் உள்ளவர்களுக்குள்ளே செய்தி. I am here to bring God's comfort to the broken hearted people. உடைந்து போன உள்ளம் கொண்ட மக்களுக்கு தேவனுடைய ஆறுதலை நான் கொண்டு வருகிறேன். Do you have tears in your eyes right now? இந்த வேளையிலே உன்னுடைய கண்களிலே கண்ணீர் வடிகிறதா? Do you have tears in your home? உன்னுடைய குடும்பத்திலே கண்ணீர் வடிக்கிறாயா? Cheer up, God has a message of comfort for you. தைரியப்பட, உனக்கு ஆறுதல் அளிக்கிற செய்தி தேவனிடத்தில் இருக்கிறது. Every man shall bear his own burden. ஒவ்வொரு மனிதனும் தன் தன் பாரத்தை சுமப்பானே. Proverbs 14:10 says, நீதிமொழிகள் 14:10 சொல்கிறது, the bitterness of a human soul is known only to that heart. மனித ஆத்மாவுடைய கசப்பு அவனவனுக்கு தான் தெரியும். No man can either share it or the joy of that soul. ஒரு மனிதனுடைய கசப்பையும் சந்தோஷத்தையும் மற்றொரு மனிதன் பகிர்ந்து கொள்ள முடியாது. God sees your tears tonight. தேவன் இன்றைக்கு ராத்திரியுடைய கண்ணீரை காண்கிறார். I was asking Jesus, நான் இயேசுவாமியை கேட்டுக்கொண்டிருந்தேன். what shall I tell them tonight? நான் இன்றைக்கு ராத்திரி அவர்களுக்கு என்ன சொல்ல? He said, son, அவர் சொன்னார், மகனே, speak to them about the burden of sin. அவர்களுக்கு பாவ பாரத்தை பற்றி சொல். Tonight I am going to talk to you on the burden of sin. இன்றைக்கு ராத்திரி பாவ பாரத்தை பற்றி நான் உங்களோடு பேச போகிறேன். If you read Psalm 38 and verse 4, சங்கீதம் 38:4 படிப்பீர்களானால், the Bible says, வேதம் சொல்லுகிறது, oh God, ஆண்டவரே, my burden, the burden of sin has gone above my head. என்னுடைய பாவ பாரம் எனக்கு தலைக்கு மிஞ்சி போய்விட்டது. My iniquities have grown above my head. என்னுடைய அக்கிரமம் என்னுடைய தலைக்கு மிஞ்சி போகிறது. It's a heavy burden for me. ஐயோ, என்னால் தாங்க கூடாத பாரமா இருக்கிறது. It's too heavy for me. ஐயோ, எனக்கு அது அதிகமா இருக்கிறது. My dear brothers and என்னுடைய sisters, அருமையான சகோதர how சகோதரி, can sin burden a heart? மனிதன் மேல் இருக்கிறது பாவ பாரம். How sin can burden a heart? ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பாவம் எப்படி அழுத்தம் என்று சொல்லட்டும். Let me explain this to you. நான் உங்களுக்கு இதை இவ்வளமாய் விவரிக்கட்டும். One day I was asking a doctor friend of mine, what is jaundice? இந்த மஞ்சக்காமலை வியாதி என்றால் என்ன என்று ஒரு முறை ஒரு டாக்டரை கேட்டுக்கொண்டிருந்தேன். He said, brother, அவர் சொன்னார், சகோதரனே, your liver is supposed to absorb all poison and eject it. உன்னுடைய ஈரல் வேலை என்னவென்று கேட்டால் ரத்தத்தில் இருக்கிற விஷத்தை உறிஞ்சி வெளியே கொண்டு வருவது. But when it afflicted with jaundice, it begins to produce poison and inject into the system. ஆனால் அது மஞ்சள் காமாலை வியாதியினால் தாக்கப்படுகிற பொழுது விஷத்தை ரத்தத்திலே கலந்து விடுகிறது. The one who's supposed to take away the poison is producing poison and injecting it into your body. அந்த விஷத்தை எடுக்க வேண்டியதான உறுப்பானது விஷத்தை உண்டாக்கி ரத்தத்திலே அதை கலந்து விடுகிறது. It becomes a burden for the human body. அது மனிதனுடைய சரீரத்துக்கு பாரமாய் போய் விடுகிறது. Likewise, அதே மாதிரி sin can inject poison into your soul. பாவமானது விஷத்தை உன்னுடைய ஆத்மாவிலே ஊட்டி விடுகிறது. Your soul becomes a burden for you. உன்னுடைய ஆத்மா உனக்கே பாரமாய் போய் And விடுகிறது. you will have to bear that burden. நீ அந்த பாரத்தை சுமந்து தான் தீர்க்க வேண்டும். In some time ago, கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக in the Time magazine, டைம் என்கிறதான பத்திரிகையில I read an article. நான் ஒரு சின்ன கட்டுரையை வாசித்தேன். Children carrying children. பிள்ளைகள் குழந்தைகளை பெறுகிறார்கள் என்று. 15-year-old children, 14-year-old girls getting pregnant in wrong ways. தவறான முறையிலே 13 வயது 14 வயது வாலிப பெண் பிள்ளைகள் கருத்தரித்து விடுகிறார்கள். In wrong ways. தவறான முறையிலே. And they cry to their mothers. அவர்கள் தங்களுடைய தாயினிடத்திலே போய் அழுகிறார்கள். மம்மி, this child in the womb is a burden for me. ஐயோ, என்னுடைய கருவில் இருக்கிற குழந்தை எனக்கு பாரமாய் இருக்கிறது. I am not able to play. ஐயோ, என்னால் விளையாட முடியவில்லை. I am not able to do what others are doing. மற்ற வாலிப பிள்ளைகள் செய்கிறதை என்னால் செய்ய முடியவில்லை. I am not able to go to the school. நீங்க பள்ளிக்கு என்னால் போக முடியவில்லை. And when they give birth to a child, அந்த பிள்ளைகள் குழந்தைகளை பெற்றெடுக்கிற பொழுது they say the child is a burden. அவர்கள் ஐயோ, இந்த குழந்தை எனக்கு பாரமா இருக்கு. Mommy, I want to go and play. ஐயோ, அம்மா, நான் போய் விளையாடணும். But this child says, I want milk. ஆனா இந்த பிள்ளை சொன்னா விட மாட்டேன் என்று சொல்லுகிறது. This child is a burden. இந்த பிள்ளை எனக்கு பாரமா இருக்கிறது. In the city of London, லண்டன் மாநகரத்திலே a few months ago, ஒரு சில மாதங்களுக்கு முன் 2 young people stood before a judge. 2 இளம் பிள்ளைகள்
வாலிப பிள்ளைகள் நியாயாதிபதிக்கு முன்பாய் நின்றார்கள். The boy was aged 18, the girl was 17. அந்த பையனுக்கு வயது 18, அந்த பெண்ணுக்கு வயது 17. They were arrested on murder charge. அவர்கள் கொலைபாதகத்தின் நிமித்தமாக போலீசினால் கைது செய்யப்பட்டார்கள். They have killed an 8-month-old baby. அவர்கள் 2 பேருமாய் சேர்ந்து 8 மாத குழந்தையை கொன்று It விட்டார்கள். was their own baby. அவர்களே பெற்றெடுத்ததான பிள்ளை அது. At the age of 18, they have a baby of 8 months. அந்த பையன் 18 வயதா இருக்கிறவரையில் அவனுக்கு 8 மாத குழந்தை இருக்கிறது. The judge asked them, why you did this? அந்த நியாயாதிபதி கேட்டா ஏன் இந்த கொலைபாதகத்தை செய்தாய்? The police said, போலீசார் சொன்னார்கள், the child's head was broken to pieces. இந்த குழந்தையினுடைய தலையை சுக்குநூறாய் உடைத்து விட்டார்கள். Every rib was broken to pieces. அந்த பிள்ளையினுடைய விலா எலும்புகள் உருவப்பட்டு அது அப்படியே உடைக்கப்பட்டது. It was only just a jam. அது வெறும் சதை பிண்டமாக இருந்தது. The judge asked, how did you have the heart to do this for a small child? அந்த நியாயாதிபதி கேட்டார், ஒன்றுமறியாத இந்த சிறிய குழந்தை இப்படி துடிதுடிக்க கொல்ல உனக்கு எப்படிதான் மனம் வந்ததோ என்றார். Both of them said, அந்த 2 பேரும் சேர்ந்து we சொன்னார்கள், wanted to play. ஐயா எங்களுக்கு விளையாடணும்னு ஆசையா We இருந்தது. wanted to do so many things. அநேக காரியங்களை செய்ய This ஆசைப்பட்டோம். child was crying all the ஆனா time. எப்ப பார்த்தாலும் இந்த குழந்தை அழுதுட்டே It கிடக்குது. was a nuisance. இது எங்களுக்கு ரொம்ப தலைவேதனையா இருக்கு. So we kicked and killed it. ஆகையினால் நாங்கள் உதைத்தோம், அதை கொன்றோம். The child, which is a thing of joy and beauty for any home, was a burden to these people because of sin. எந்த குடும்பத்தையும் குதூகலமாக வைப்பதற்காக பிறக்கப்பட்டதான குழந்தையானது இந்த தம்பதிகளுக்கு அது பாரமாய் அமைந்து விட்டது. My dear brothers and sisters, என்னுடைய அருமையான சகோதரி சகோதரியே, exactly அதே மாதிரி as this child has become a burden for them, இந்த குழந்தை அவர்களுக்கு பாரமாய் அமைந்தது போல, as your liver with jaundice becomes a burden for your body, இந்த மஞ்சக்காமல் வியாதியினால் பீடிக்கப்பட்டதான ஈரல் உனக்கு பாரமாய் இருக்கிறது போல, sin becomes a burden for a human soul. இந்த பாவமானது மனித ஆத்மாவுக்கு பாரமாய் போய்விடுகிறது. The Bible says வேதம் சொல்லுகிறது, in Genesis 1:27, ஆதியாகமம் 1:21, God made man in his own image. தேவன் மனிதனை தன்னுடைய சொந்த சாயலிலே உருவாக்கினார். Colossians 3:9 and 10. கொலோசியர் 3:9-10, Ephesians 4:24. எபேசியர் 4:24, God made man and woman in his own image in his righteousness and in true holiness. தேவன் தன்னுடைய நீதியிலே உண்மையான பரிசுத்தத்திலும் ஸ்திரீயும் புருஷனும் தன்னுடைய சாயலிலே வடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 Timothy 5:22 says, 1 தீமோத்தேயு 5:22 சொல்லுகிறது, keep yourself pure. உன்னுடைய ஆத்துமாவை சுத்தமாய் The காத்துக்கொள். Lord Jesus said கர்த்தராகிய இயேசு in சொல்லுகிறார், Matthew 5:8, மத்தேயு 5:8, blessed are those who are pure in their hearts, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், they shall see God. அவர்கள் தேவனை The தரிசிப்பார்கள். image of God is reflected in a pure heart. ஒரு பரிசுத்தமான இருதயத்திலே தேவனுடைய சாயல் பிரதிபலிக்கிறது. But the Bible says ஆனால் வேதம் சொல்லுகிறது, in Ecclesiastes 7:29, பிரசங்கி 7:29, God made man upright, தேவன் மனிதனை நீதிமானாய் உண்டாக்கினார். but man devised so many evil things to destroy his human soul. ஆனால் மனிதனோ தன்னுடைய ஆத்மாவை அநேக உபாய தந்திரங்களினாலே கெடுத்துக் கொண்டார்கள். We need not do many sins. நாம் அநேக பாவங்கள் செய்ய வேண்டியதில்லை. Just one sin, ஒரே ஒரு பாவம், it will destroy the purity of our hearts. அது நம்முடைய இருதயத்தினுடைய பரிசுத்தத்தை பாழாக்கி போட்டுவிடும். If you read Ecclesiastes chapter 10 and verse 1, பிரசங்கியின் புத்தகம் 10 முதலாம் வசனத்தை the படிப்பீர்களானால் Bible says, வேதம் சொல்லுகிறது, dead flies destroy the perfume of an ointment. ஒரு செத்துப்போன ஈ ஒரு தைலத்தினுடைய பரிமளத்தை கெடுப்பது போல The same ointment becomes of foul odor அந்த அதே வாசனையான எண்ணெயானது நாற்றமெடுத்த எண்ணெயாய் போய்விடுகிறது. just because of one dead fly. காரணம் என்ன? ஒரு செத்துப்போன ஈ அந்த எண்ணெயிலே விழுந்தபடியினாலே. One folly, one act of sin make a man of wisdom and honor stink. ஒரு மனிதனுடைய பிழையானது, தவறாய் செய்த காரியமானது அவனுடைய பெயரை நாற்றமெடுக்க பண்ணுகிறது. If you have ever read about King David in the Bible, வேத புத்தகத்திலே தாவீது ராஜாவை பற்றி the படிப்பீர்களானால் Bible says வேதம் சொல்லுகிறது, in Acts 13:22, அப்போஸ்தலர் 13:22, he was a man after God's own heart, அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன். a good man, அவன் ஒரு நல்ல மனிதன், a righteous man. ஒரு நீதிமானான மனிதன். But the Bible says ஆனால் வேதம் சொல்லுகிறது, he was righteous except in the case of Uriah. அந்த உரியாவின் மனைவியினுடைய ஒரு விஷயத்திலே தவிர மற்ற எல்லா விஷயத்திலும் அவன் நல்லவனாய் இருந்தான். 1 Kings chapter 15 and verse 5 tells us so. 1 ராஜாக்களின் புத்தகம் 15 வசனம் அவண்டமாய் சொல்லுகிறது. What is the thing that folly he did? அவன் செய்ததான பிழை என்ன? 2 Samuel 12:9 says, 2 சாமுவேல் 12 வசனம் சொல்லுகிறது, he killed this man அவன் இந்த மனிதனை கொன்றான், and took his wife as his concubine, அவனை கொன்றுவிட்டு அவனுடைய மனைவியை தனக்கு மறுமனையாட்டி கொண்டான். and God threw him out. தேவன் அவனை வெளியே தள்ளினார். And
Look at Psalm 51 and verse 3. 51ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை He பாருங்கள். says, "Oh God, அவன் சொல்ல, ஆண்டவரே, my sin is all the time before me. என்னுடைய பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. Night and day it is before me." இரவும் பகலும் நான் செய்த பாவம் எப்போதே முன்னாலே Probably வருகிறது. the face of the dead man was coming before him all the time. நான் கொன்றதான அந்த செத்துப்போன மனிதனுடைய முகம் எப்போதும் என் கண் முன்னாலே வருகிறது. It is all the time before me, oh God. ஆண்டவரே, எப்ப பார்த்தாலும் அவருடைய முகம் என் கண் முன்னாலே இருக்கிறது. In 51:7, 51:7 he says, அவன் சொல்லுவான், "Please purge me. ஆண்டவரே, என்னை சுத்திகரியும், Please wash me." என்னை கழுவி விடும். In verse 10, he says, 10ஆம் வசனத்தில் அவர் சொல்லுவார், "Please blot out my sin." ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை என்னை விட்டு நீர் அகற்றி விடுவீராக. Night and day it is coming before me. இரவும் பகலும் எப்போதும் என் கண் முன்னாலே வருகிறது. When I was in the United States last year, நான் கடந்த ஆண்டிலே அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருந்த பொழுது I read a sad story. ஒரு துக்கமான சம்பவம் ஒன்றை A வாசித்தேன். man who was in jail to be hanged for a murder. கொலைபாதை நிமித்தமாக தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் இருந்ததான ஒரு மனிதன் For 10 years his case was prolonging. 10 ஆண்டுகள் அவனுடைய வழக்கானது தள்ளி வைக்கப்பட்டு கொண்டே வந்தது. A date was set for his hanging. அவனுடைய தூக்கு விதிப்பதற்கான நேரம் குறிக்கப்பட்டது. And the lawyers came running to him. அப்பொழுது வக்கீல்கள் ஓடி வந்தார்கள். They said, "Please allow us to execute a petition again so that we can save your life this time also." அப்பொழுது அவர்கள் வந்து சொன்னார்கள், ஏதாயிலும் நீ ஒரு பிராது ஒன்று எழுதி கூட இது நிமித்தமாக தூக்கு தண்டனை நிறுத்த நாங்கள் முயற்சிப்போம் என்றார்கள். "We will try to extend your term." நாங்கள் உன்னுடைய காலத்தை இன்னும் கொஞ்சம் கூட நீடிக்க பார்க்கிறோம். He said, "No." அவன் சொல்லிவிட்டான், வேண்டாம் ஐயா. He went and asked the judge, அவன் போய் நியாயாதிபதியை கேட்டான், "Please hang me. ஐயா, தயவு செய்து சீக்கிரம் தூக்கு போடுங்க, Please hang me. சீக்கிரமாய் தூக்கு போடுங்க. 10 years I have waited. 10 ஆண்டுகள் காத்து கொண்டே இருக்கிறேன். Please hang me, sir." ஐயா, சீக்கிரம் என்னை தூக்கு போடுங்க. And they asked him, "Why?" அவர்கள் கேட்டார்கள், ஏன் நீ தூக்கு போட விரும்புகிறாய்? He said, "Sir, அவள் சொன்னார், ஐயா, 10 years ago 10 ஆண்டுகளுக்கு முன் I entered the house of the office of a jeweler. ஒரு நகை வியாபாரியினுடைய அதிகாரியினுடைய வீட்டுக்குள்ளே நான் நுழைந்தேன். It was broad daylight. அது நல்ல பகல் நேரம். I went in, he was alone. அவன் தனிமையா இருக்கிறவளே வீட்டுக்குள்ளே I நுழைந்தேன். took my gun. நான் என்னுடைய துப்பாக்கியை எடுத்தேன். I shot him. அவனை சுட்டேன். The man fell down. அவன் அப்படியே கீழே விழுந்தான். Blood was gushing out. அவனுடைய சரீரத்திலிருந்து ரத்தம் I பீறிட்டது. collected as much jewelry as possible. எவ்வளவு நகைகளை சேர்க்க முடியுமோ அவ்வளவு நகைகளை சேர்த்தேன். But the man didn't die. அந்த மனிதன் சாகல. The blood was coming out. அவனுடைய சரீரத்திலிருந்து ரத்தம் வெளியே He வந்தது. was lying in his own pool of blood. அவன் தன்னுடைய சொந்த ரத்தத்திலே கீழே விழுந்து துடிதுடித்துக் He கொண்டிருக்கிறான். was trying to get up, அவன் எந்திரிக்க முயற்சி செய்கிறான். but he could not. அவனால் எந்திரிக்க முடியவில்லை. He didn't realize that I am the man who killed him. நான் தான் அவனை சுட்டேன் என்று அவனுக்கு தெரியவில்லை. He asked me, அவன் என்னை பார்த்து "Please கேட்டான், help me. ஐயா, தயவு செய்து உதவி செய். Please help me. எனக்கு தயவு செய்து உதவி செய். Somebody help me to get up." யாராகிலும் எனக்கு உதவி செய்யுங்கள், தூக்கி விடுங்க. He never realized he was dying. அவன் சாக போகிறான், நான் தான் அவனை சுட்டேன் என்று தெரியாது. He never realized that. அது அவன் தெரியவே தெரியாது. He said, அவன் சொன்னான், "Somebody help me. ஐயோ, எனக்கு தயவு செய்து உதவி செய்யுங்க. Please help me. தயவு செய்து உதவி செய்யுங்க. Please help me to get up." தயவு செய்து எழுந்திருக்க எனக்கு உதவி I செய்யுங்க. hardened my heart. என்னுடைய உள்ளத்தை நான் I கடினப்படுத்தினேன். ran over him. நான் அவனிடத்திலே ஓடினேன். I ran out for my life. என்னுடைய உயிர் தப்ப ஓடி போய் விட்டேன். Sir, I ran away from the scene. ஐயா, அந்த காட்சியை விட்டு நான் தப்பி விட்டேன். I ran away from that man. அந்த மனிதனை விட்டு நான் தப்பி விட்டேன். But I am unable to run away from that voice. ஆனால் அவன் போட்ட குரல் என்னுடைய காதில் இருக்கிறதால தப்பித்துக் கொள்ள முடியவில்லை. 10 years, 10 ஆண்டுகள் night and day, இரவும் பகலும் the voice comes to my heart அந்த சத்தம் என் காதிலே விழுந்து கொண்டே and இருக்கிறது. it rings in my heart. அது என்னுடைய செவியில ரீங்காரமா இருக்கிறது. It says, அது சொல்லுகிறது, "Please help me. தயவு செய்து எனக்கு உதவி செய். Please help me to get up. சீக்கிரமா எழுந்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க. Let somebody help me." யாராகிலும் ஒருவர் உதவி செய்யுங்க. Sir, night and day it is haunting me. ஐயா, இரவும் பகலும் அது என்னை வேதனைப்படுத்துகிறது. Night and day it is haunting me. இரவும் பகலும் என்னை I am வேதனைப்படுத்துகிறது. unable to get away from that. என்னாலே அந்த சத்தத்தை விட்டு தப்பித்துக் கொள்ள முடியவில்லை. Please hang me, sir. தயவு செய்து சீக்கிரம் தூக்கு போட்டு Please விடுங்க. hang me. தயவு செய்து தூக்கு போட்டு விடுங்க. My dear brothers and என்னுடைய sisters, சகோதரனே சகோதரியே, just one sin, ஒரே பாவம், one sin, ஒரே ஒரு it பாவம், follows us everywhere. அது நம்ம எங்கே போனாலும் பின்னாலேயே விரட்டி கொண்டு All வரும். the days of our life, நம்முடைய வாழ்நாள் முழுவதிலே it follows us அது நம்முடைய பின்னாலே வரும். and we feel miserable. ஐயோ, நாம் மிகவும் பரிதவிக்கப்பட்டவர்களா இருப்போம். Isaiah 59:2 says, ஏசாயா 59:2 சொல்கிறது, "Your sins, உன்னுடைய பாவம், your iniquity உன்னுடைய அக்கிரமங்கள் are separating me." அது தேவனையும் என்னை விட்டு பிரிக்கிறது. God says it is separating me from you. தேவன் சொல்கிறார், உன்னை அது என்னை விட்டு பிரிக்கிறது. I want to help you. நான் உனக்கு உதவி செய்ய I விரும்புகிறேன். want to come near you. உனக்கு அருகிலே வர விரும்புகிறேன். But your sins are standing in between. ஆனால் உன்னுடைய பாவம் நமக்கு நடுவிலே நிற்கிறது. The very heart which is going to reflect, which is supposed to reflect the image of the Almighty God, is now contaminated because of the burden of sin
and that heart is separated from God. தேவனுடைய சுபாவத்தை பிரதிபலிக்க வேண்டியதான நம்முடைய இருதயம் நம்முடைய பாவத்தை நிமித்தமாக அதே தேவனை விட்டு தூர பிரிந்து போய் இப்பொழுது தவித்துக் கொண்டு அதை பிரதிபலிக்க முடியாமல் இருக்கிறது. We live separated from God. நாம் தேவனை விட்டு பிரிந்து வாழ்கிறோம். One sin. ஒரு தடவை One sin. ஒரே பாவம். எங்கே ஓடுவேன் பாதங்கள் தீமையெங்கும் என்னை மூடும் ஆதரிக்க ஆரால் கூடும் எங்கே ஓடுவேன் பாதங்கள் ஏசு சுவாமி நீர் என்னை கூப்பிட்டீர் ஆதலாலும் மாண்டாய் வந்து அன்புட உம்மை பணிந்து நிற்கிறேன் ஆனீர் என்னை கூப்பிட்டீர் எங்கே ஓடுவேன் பாதங்கள் If you read Isaiah 30 and verse 1, ஏசாயா 30ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்தை படிப்பீர்களேயானால் God says, தேவன் சொல்லுகிறார், people sit and devise means. ஜனங்கள் உட்கார்ந்து தந்திரமான வழிகளை கையாளுகிறார்கள். What for? எதற்காக வேண்டி? To add sin to sin. பாவத்தின் மேலே பாவத்தை கூட்டும்படிக்காக. Some time ago, கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக a bank official was found to have forged the signatures of many people and that he has stolen much money. ஒரு பேங்கினுடைய அதிகாரி தன்னுடைய பேங்கில் உள்ள அநேக வாடிக்கையாளர்களுடைய கையெழுத்துக்களை போட்டு மோசம் செய்து அநேக லட்சக்கணக்கான ரூபாய்களை சேர்த்ததாக போலீசாரால் கைது செய்யப்பட்டார். He is supposed to be a very intelligent officer. அவர் மிகவும் புத்திசாலியான அதிகாரி என்று சொல்லி எல்லாராலும் கருதப்பட்டார். The chairman of the bank got very upset. அந்த பேங்கினுடைய தலைமை அதிகாரி மிகவும் ஏமாற்றம் அடைந்தார். So he called him. ஆகையினால அவர் அவனை கூப்பிட்டார். And asked him, why did you do that? அவனை கூப்பிட்டு கேட்டார், ஏன்பா நீ ஏன் இந்த மாதிரி செஞ்சிட்ட? He said, sir, அவர் சொன்னா, ஐயா, I tasted blood once. ஒரு தடவை ரத்தத்தை ருசி பார்த்தேன். And I began to taste it again and again. திரும்ப ரத்தத்தை ருசி பார்க்கவே நான் விரும்பினேன். Once you commit one sin, it doesn't stop there. ஒரு தடவை நீ ஒரு பாவத்தை செய்வாயானால் அந்த பாவம் அதோடு நின்று விடுகிறதில்லை. Some people say, I smoke. சிலர் சொல்வார்கள், ஐயா நான் புகைப்பிடிக்கிறேன். After some time they say we would add alcohol also. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க, சிகரெட் மாத்திரம் எனக்கு கொஞ்சம் சாராயத்தையும் சேர்த்துக் கொள்ளலாம். After some time they would say we will have some heroin or ganja. இன்னும் கொஞ்ச நாள் சிகரெட் சாராயம் கொஞ்சம் கஞ்சாவும் அடிக்கலாம். After some time they would say, well, this is not very exciting. I would like to be a mainliner. I will inject opium into my blood vessel directly. அவர் சொன்னா, இதெல்லாம் எனக்கு உற்சாகம் போதவே போதாதுப்பா, கொஞ்சம் ஓபியம் ரத்தத்துல ஊசினால குத்திட்டா இன்னும் கொஞ்சம் கூட தமாஷா இருக்கும். You will add sin to sin. நீ பாவத்தோடு பாவத்தை கூட்டிக் கொண்டே போவாய். Finally where do you end up? கடைசில நீ எங்க தான் போய் முடிவடைவாய்? Under your own burden of sin. உன்னுடைய சொந்த பாவ பாரத்தின் கீழே கிடப்பாய். Some months back, ஒரு சில மாதங்களுக்கு my pastor told me this story. என்னுடைய மேய்ப்பரானவர்கள் இந்த கதையை எனக்கு சொன்னார்கள். A man started with cigarette and ended up with drugs. ஒரு மனிதன் சிகரெட்டை
துவக்கத்திலே ஆரம்பித்தான், மது மாத்திரைகளுக்கு அடிமையாய் போனான். And he started injecting too much. கடைசியாக தன்னுடைய ரத்தத்திலேயே அந்த மதுவை அவன் செலுத்திக் கொள்ள தீர்மானித்தான். One day he was fully under the influence of drugs. ஒரு நாளிலே மாத்திரை மிகவும் அதிகமாய் போய் மயக்கத்திலே போய்விட்டான். And he stood before his mirror. அவன் தன்னுடைய கண்ணாடிக்கு முன்னாலே போய் நின்றான். He looked at his own image. அவன் தன்னுடைய சொந்த ரூபத்தையே கண்ணாடியிலே But he பார்த்தான். thought that is somebody else. அவனுக்கு என்ன, ஓ வேற யாரோ நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சது. He looked at that. அவன் Mirror. அந்த கண்ணாடியிலே தன் உருவத்தை பார்த்தான். He saw his own eyes. தன்னுடைய சொந்த கண்களே அவன் பார்த்தான். He அதில் asked that person, "Who are you? அந்த கண்ணாடியை, யோ யாரையா நீ அப்படின்னு கேட்டான். Why you are staring at me like that?" ஏன் என்ன மறைச்சு பாக்குற அப்படின்னா. Still the eyes were looking all the time at him, இன்னும் அந்த கண்கள் இவனையே கூர்மையாய் பார்த்து கொண்டிருந்தது. not realizing that they were his own eyes. அந்த கண்கள் தன்னுடைய கண்கள் தான் என்று அவனுக்கே தெரியவில்லை. He plucked his own eyes. தன்னுடைய கண்களையே அவன் பிடுங்கி விட்டான். Both eyes he plucked with his own hand. தன்னுடைய கைகளினாலே தன்னுடைய விழிகளை அவனே பிடுங்கி He விட்டான். was so happy he could not see those eyes again. அந்த கண்களை திரும்ப பார்க்க முடியவில்லை. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். He laughed and laughed. அவன் சிரித்தான் அப்படி But சிரித்தான். blood began to ooze out of his eyes. அவனுடைய கண்களில் ரத்தம் அப்படியே கொட்டுகிறது. And he swooned. அவன் அப்படியே மயக்கம் அடைந்து விழுந்தான். And he woke up in a hospital. அவன் ஆஸ்பத்திரியிலே போய் தான் கண்களை He could திறந்தான். not see. அவனால் பார்க்க முடியவில்லை. The effect of the drug has died down. அந்த மது மாத்திரையினுடைய வேகம் சற்று தணிந்தது. And he asked the doctor, அவன் டாக்டரை பார்த்து கேட்டான், "Where am I? டாக்டர் நான் எங்க இருக்கிறேன்? Where am I? டாக்டர் நான் எங்க இருக்கிறேன்? Why it is all dark around me? ஐயோ இதெல்லாம் ஏன் என்ன சுற்றில ஒரே இருட்டா இருக்கு? Why it is all dark? ஐயோ எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டா இருக்கு. Doctor, டாக்டர் what has happened?" எனக்கு என்னதான் நடக்குது? He said, "You have plucked your own eyes. டாக்டர் சொன்னார், தம்பி நீதான் உன் கண்ணை நீயே பிடுங்கிட்ட. You'll be blind forever. நீ உன் வாழ்நாள் முழுவதும் குருடனாகவே You இருப்பாய். are wedded to darkness forever." நீ நித்திய காலமாய் அந்தகனாய் இருப்பாய். My dear brothers and என்னுடைய sisters, நண்பரே, என்னுடைய சகோதரியே, are we adding sin to sin? பாவத்தின் மேலே பாவத்தை நாம் கூட்டுகிறோமா? Are we adding sin to sin? பாவத்தோடு பாவத்தை கூட்டுகிறோமா? It is good to, it will be nice to do sin right now. இப்பொழுதே பாவத்தை செய்வது ரொம்ப ருசியா இருக்கும். Nice to argue what is in a cigarette. சிகரெட் குடிச்சா என்னையா வந்துச்சுன்னு தர்க்கம் பண்றது ரொம்ப பிரமாதம். What is in a peg of whiskey? ஏதோ கொஞ்சம் விஸ்கி அடிச்சா என்ன வந்துடுச்சு? Little heroin, what is there? கொஞ்சம் தான் கஞ்சா அடிக்கிற என்ன வந்துச்சு? But afterwards you will cry, ஆனால் கொஞ்ச நாள் கழித்து நீ அலறுவாய். "Oh, I am in a terrible mess." ஐயோ நான் பரிதாப காலத்தில் இருக்கிறேனே என்று. And the saddest part is, அதனுடைய பரிதாப நிலைமை என்ன when தெரியுமா? we add sin to sin, நீ பாவத்தோடு பாவத்தை கூட்டுகிற பொழுது the punishment also is added, punishment to punishment, தண்டனையும் கூட ஏறிக்கொண்டே தான் வரும். generation to generation. அது சந்ததி சந்ததியாய் வரும். If you read Exodus 34:7, யாத்திரையாகமம் 34:7 படிப்பாயானால் God says, தேவன் சொல்லுவார், "My son, என்னுடைய மகனே, if you fear me, நீ எனக்கு பயந்தா, if you walk in the fear of God, நீ தெய்வ பயத்திலே நடந்தால் for 1,000 generations I will bless you. உன்னுடைய சந்ததிகள் ஆயிரமாய் நான் ஆசீர்வதிப்பேன். But if you are going to add sin to sin, ஆனால் பாவத்தின் மேல் பாவத்தை கூட்டுவாயானால் I will have to search after you for 3 or 4 உன்னை generations. 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நியாயம் விசாரிப்பேன். I will visit you with judgment to the 3rd and 4th generation. 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். I will have to punish your children and children's உன்னுடைய children. பிள்ளைகளையும் நான் தண்டிப்பேன். God has said it. தேவன் சொன்னார், He has warned you. அவர் உன்னை எச்சரித்தார். If you love me, நீ என்னை நேசித்தால் for 1,000 generation I will bless you. 1000 தலைமுறைகள் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். But if you add sin to sin, ஆனால் பாவத்தோடு பாவத்தை கூட்டுவாயானால் I may have to follow you. நானும் உன்னை பின்பற்ற I வேண்டும். may have to destroy your family. உன்னுடைய குடும்பத்தை நான் அழிக்க வேண்டியதா? God has warned you already. தேவன் உன்னை முன்னதாக எச்சரித்தார். The Bible says வேதம் சொல்லுகிறது, in Exodus 4 and verse 11, யாத்திரையாகமம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், God is compelled to make some children born without eyes. There some are deaf, some are mute. Why? இன்றைக்கு உலகத்திலே பார்க்கும்போது சில குழந்தைகள் கண் இல்லாமல் பிறக்கிறார்கள், மூளை தடுமாறி பிறக்கிறார்கள், மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறக்கிறார்கள். காரணம் என்ன? God says, "I have created them like that." தேவன் சொல்றார், நான் தான் அவர்களை அப்படி உண்டாக்கினேன். He is compelled to do like that. அவர் அவண்டமாய் செய்வதற்கு He நிர்பந்திக்கப்படுகிறார். is compelled அவர் நிர்பந்திக்கப்படுகிறார். because He has already warned us. ஏனென்றால் அவர் முன்னதாகவே நம்மை He has எச்சரித்திருக்கிறார். warned us already. அவர் முன்னதாக நம்மை எச்சரித்திருக்கிறார். I will visit your sin, your iniquity to the 3rd and 4th generation. உன்னுடைய பாவத்தையும் உன்னுடைய அக்கிரமத்தையும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன். Why not we choose the fear of God and enjoy His blessings for 1,000 years? ஏன் இப்பொழுதே தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை தெரிந்து கொண்டு 1000 ஆண்டுகள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கூடாது? Why should we choose the judgment and enjoy His wrath for
third and the fourth generation. மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் தண்டனையை அனுபவிக்க ஏன் நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும்? It happened in a city in India. இந்தியாவிலே ஒரு நகரத்தில் இவ்வண்ணமான சம்பவம் நிகழ்ந்தது. A friend of mine told me this story. என்னுடைய நண்பர்களே ஒருவர் இந்த கதையை சொன்னார். A merchant went for business. ஒரு வியாபாரி வியாபாரத்துக்காய் போனார். He collected a lot of money. நிறைய பணத்தை சம்பாதித்தார். It was very late for him to go home. வீட்டுக்கு போவதற்கு ரொம்ப நேரமாகி விட்டது. He went to a small lodge and stayed there. அங்கே போனார், ஒரு சின்ன இடத்துல போய் தங்கி விட்டார். The night came. இரவு நேரம் வந்தது. It was 12 o'clock in the night. நடு ராத்திரி 12 மணி. Somebody knocked at the door. யாரோ ஒருத்தர் வந்து கதவை தட்டினார்கள். He opened it. அவர் கதவை திறந்தார். The hotel owner entered the room. அந்த ஹோட்டலுடைய தலைவர் அந்த அறைக்குள்ளே நுழைந்தார். And he locked the door behind. பின்னாலே கதவை மூடிவிட்டார். And he took a big dagger from his hand. அவருடைய இடுப்பிலிருந்து ஒரு பெரிய கத்தியை எடுத்தார். And the man screamed. இவன் அலறினான். Don't kill me. ஐயோ என்னை கொல்லாதேங்க. The more he screamed, அவன் எவ்வளவுக்கு அலறினானோ the more he cut him to pieces. அவனை துண்டு துண்டா இந்த ஹோட்டல் முதலாளி வெட்டினான். While he was alive, he was cut to pieces. அவன் உயிரோடு இருக்கிற வழியிலே துண்டு துண்டாய் The வெட்டினான். man screamed and screamed and screamed. இந்த மனிதன் அலறி அலறி துடிதுடித்து செத்தான். The man took all the money, இந்த முதலாளி எல்லா பணத்தையும் எடுத்தார். put it in his pocket, தன்னுடைய பாக்கெட்ல போட்டார். cleanly washed the room, தன்னுடைய அறையை சுத்தமாய் கழுவி விட்டார். made it very clean, நல்ல சுத்தமாக்கி விட்டார். அந்த அறை. collected the pieces, அந்த துண்டெல்லாம் சேர்த்தார். buried it somewhere. எங்கேயோ கொண்டு போய் புதைத்து விட்டார். Nobody knew. ஒருவருக்கும் அது தெரியாது. Overnight he became a mighty man, a big millionaire. ஒரே நாள் ராத்திரியிலே கோடீஸ்வரனாய் மாறி He விட்டார். built very big houses. பெரிய வீடுகளை எல்லாம் கட்டினார். Everybody in the city knew something is wrong. ஆனால் ஊர்ல இருந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் என்னமோ வேலை But he's a நடந்திருக்கு. very tough guy. ஆனால் இவனும் முரட்டு ஆசாமி. So nobody wanted to open their mouth. ஆகையால ஒருவரை வாயை திறக்க விரும்பவில்லை. But God was watching. ஆனால் தேவனதை கண்டு கொண்டிருந்தார். God was watching. தேவனதை பார்த்து கொண்டிருந்தார். After some time, கொஞ்ச நாட்கள் கழிந்தது. he became a leper. அவன் ஒரு குஷ்டரோகியாய் He became மாறினான். a leper. குஷ்டரோகியாய் And he மாறினான். cried. அவன் அழுதான். He cried. அவன் அழுதான். But nothing happened. ஆனால் ஒன்றுமே But நடக்கவில்லை. it never stopped there. அதோடு நின்று விடவில்லை. After some time, கொஞ்ச நாட்கள் கழிந்தது. every one of his children became a leper. அவனுடைய வீட்டிலே அவனுடைய வயிற்றிலே பிறந்த குழந்தைகள் ஒவ்வொன்றும் குஷ்டரோகியாய் மாறினான். Everyone. ஒவ்வொரு He பிள்ளையும் became a burden unto himself. அவன் தனக்கு பாரமாய் போனான். He became a burden to his own children. தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கு அவன் பாரமாய் போனான். Oh yes, it happened. அது ஏன் நடந்தது? Sin is terrible. பாவம் பயங்கரமானது. It becomes a burden for you. அது உனக்கு பாரமாய் போகும். My brother, it becomes a burden for us என்னுடைய today. சகோதரன், அது நமக்கு பாரமாய் போகிறது. Burden. பாரம். Sin is a burden for the human soul. பாவம் மனுக்குலத்தினுடைய ஆத்துமாவுக்கு பாரம். To the third and fourth generation, it brings judgment of God. மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பை அது கொண்டு வரும். Reluctantly, God has to do it. ஆனாலும் தேவன் கட்டாயமாய் செய்ய வேண்டியதாக He has to do it. அவன் கட்டாயம் செய்ய Because வேண்டும் He has said it. என்றால் அவர் சொல்லிவிட்டார். So He has to do it. அவர் கட்டாயம் செய்ய வேண்டும். That is why many people give birth to children which are mentally retarded. ஆகையினால் தான் மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளுக்கு அநேக பெற்றெடுக்க வேண்டியதாக. Oh, I shed my tears when I see these ஐயோ children. இப்படிப்பட்ட குழந்தைகளை பார்க்கிற பொழுது நான் அலறி துடிப்பது I cry for them. நான் அவர்களுக்காய் அழுவதுண்டு. Every time they bring a child with no eyes, அந்த கண்ணில்லாத பிள்ளைகளை அவரிடத்திலே கொண்டு வருகிற பொழுது I cry over that child. நான் அந்த பிள்ளைகளின் மேல் விழுந்து அழுவேன். I cry for these children. அவர்களுக்காய் நான் அழுகிறதுண்டு. They are born like that because of the sins of their forefathers. அவருடைய முற்பிதாக்களுடைய பாவத்தின் நிமித்தம் அவர்களுக்கு அப்படிப்பட்ட குழந்தை பிறந்திருக்கிறது. They have lived in sin, அவள் பாவத்திலே வாழ்ந்தார்கள். died in sin. பாவத்திலே They மரித்தார்கள். cheated and deceived people. அவர்கள் ஜனங்களை ஏமாற்றினார்கள். ஜனங்களை அவர்கள் They வஞ்சித்தார்கள். took away the money of other people. மற்றவருடைய பணத்தை கொள்ளையடித்தார்கள். They robbed the widows. அவர்கள் விதவைகளை They கொள்ளையடித்தார்கள். made the widows to shed tears of blood. விதவைகளை கொள்ளையடித்தவர்கள் விதவைகள் அலற வேண்டியதாக And they thought they are very wise people. அவர்கள் நினைத்தார்கள் தாங்கதான் பெரிய புத்திசாலி என்று. They went away from this world. அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து விட்டார்கள். But the judgment of God comes upon their children, children forever. ஆனால் தேவனுடைய நியாய தீர்ப்போ அவருடைய பிள்ளைகள் சந்ததிகளின் மேலே வருகிறது. Let us run away from sin. ஆகையினால் பாவத்தை விட்டு நாம் ஓடுவோம். Let us run away from sin. பாவத்தை விட்டு விலகுவோம். What is the remedy? அதனுடைய பரிகாரம் தான் What என்ன? is the remedy for all this agony? இந்த பாவ வேதனைகளுக்கு பரிகாரம் தான் என்ன? What is the remedy? இந்த பரிகாரம் என்ன? 1 John 1:7 says, 1 யோவான் 1:7 the சொல்கிறது. blood of Jesus Christ cleanseth us from all sin. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சகல பாவங்களிலிருந்து நீக்கி சுத்திகரிக்கிறது. Amen. 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 Hallelujah. 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 The blood of Jesus Christ can cleanseth us from all sin. இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தம் நம்மை சகல பாவங்களிலிருந்து நீக்கி கழுவி சுத்திகரிக்கிறது. Many people are killing themselves with sin unknowingly. அநேகர் தெரியாமலேயே பாவத்தினால் தங்களை வதைத்துக் கொள்கிறார்கள். That's why
ஆகையினாலேதான் The Bible says வேதம் சொல்லுகிறது Jesus Christ was compared to a lamb that takes away the sins of the world. மனுக்குலத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியா உலகத்தில் வென்ற தேவ குட்டியாக இயேசு கருதப்படுகிறார். John 1:29 tells us so. யோவான் 1:29 அவண்ணமாய் சொல்லுகிறது. The Bible says வேதம் சொல்லுகிறது in 1 Peter chapter 2:24 and 25. 1 பேதுரு 2:24-25 and Isaiah 53:6 and 7. ஏசாயா 53:6-7 Every one of us went astray like a sheep. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி போனோம். But God made every sin to fall upon him. ஆனால் தேவனோ எல்லா பாவத்தையும் அவர் மேலே விழ பண்ணினார். Every sin was laid upon him. எல்லா பாவம் அவர் மேலே வைக்கப்பட்டது. He was just like a sheep led to the slaughterhouse. அடிக்கப்படுகிறவனுக்கு முன்பாய் கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல இயேசு இருந்தார். He was a sheep before the eyes of the shearers. அங்கே மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இயேசு இருந்தார். He never opened his mouth. அவர் தன்னுடைய வாயை திறக்கவே He இல்லை. never opened his mouth. அவர் வாயை திறக்கவே இல்லை. Every sin was laid upon him. எல்லாருடைய பாவம் அவர் மேலே சுமந்தது. Every burden of sin was laid upon him. எல்லாருடைய பாவ பாரம் அவர் மேலே சுமந்தது. Everything came upon him. எல்லா பாரம் அவர் மேலே வந்தது. This is why ஆகையினாலே the Lord Jesus Christ came into this world. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். He was sold just for 30 pieces of silver. அவர் 30 வெள்ளி காசுகளுக்காக வேண்டி விற்கப்பட்டார். To redeem every intellectual in this world. இந்த உலகத்தில் இருக்கிற அறிவாளிகள் ஒவ்வொருவரையும் மீட்கும்படிக்காக. Do you say, my brother, you are an intellectual? அருமையான சகோதரி, நீ அறிவாளி என்று சொல்கிறாயோ? Sister, do you say that you are an intellectual? அருமையான சகோதரி, நான் ஒரு பெரிய புத்திசாலி என்று சொல்கிறாயோ? The Bible says வேதம் சொல்கிறது in John 8:34. யோவான் 8:34 He that commits sin is a slave to sin. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். I have gone all over the world. நான் உலகமெங்கிலும் சுற்றிக் கொண்டு வந்தேன். I have met intellectuals individually sometimes. அறிவாளிகளை தன்னந்தனியாய் நான் சந்தித்ததுண்டு. The other day I met a doctor. இன்னொரு நாளில ஒரு டாக்டரை சந்தித்தேன். Highly intelligent doctor. நல்ல புத்தி கூர்மையுள்ள டாக்டர். After my work with him was finished, அவருடைய வேலை முடிந்த பிற்பாடு he said, brother, will you come to my room? அவர் சொன்னார், சகோதரனே, என்னுடைய அறைக்கு வருகிறீர்களா என்றார். My wife and myself went to his room. நான் என்னுடைய மனைவியும் அவருடைய அறைக்கு போனோம். He locked the room. அவர் அறையை பூட்டினார். Fell on his knees. அவர் முழங்காலிலே விழுந்தார். And cried. அழ ஆரம்பித்து விட்டார். Lay your hands and pray for me. ஐயா, தயவு செய்து உங்க கையை என் தலைமையில வச்சு ஜெபிங்க. I am a drug addict. ஐயா, நான் மாத்திரைகளை சாப்பிட்டு அடிமையாய் கிடக்கிறேன். I am a drug addict. ஐயா, மது மாத்திரைக்கு நான் அடிமையாய் இருக்கிறேன். I met one of the world's renowned child specialists. உலகத்திலேயே குழந்தை வைத்தியத்திலே தலை சிறந்த வைத்தியரை சந்தித்தேன். I met this man. இந்த மனிதனை நான் சந்தித்தேன். He fell at my feet. அவர் என்னுடைய காலிலே விழுந்தார். Caught hold of my leg. என்னுடைய காலை கட்டியாய் பிடித்து He said, bless me. ஐயா, என்னை ஆசீர்வதியும். What for? எதற்காக? Alcoholic addiction. ஐயா, நான் குடிக்கு அடிமையாய் இருக்கிறேன். Everywhere. எங்கே பார்த்தால் Everywhere. எங்கே பார்த்தால். My dear brothers and sisters. என்னுடைய சகோதரனே, சகோதரி, Do you say that you are an intellectual? நீ ஒரு பெரிய புத்திசாலி என்று சொல்கிறாயா? If you are going to be bound with some addiction, ஏதாயிலும் ஒரு கெட்ட பழக்கத்துக்கு நீ அடிமையா you இருப்பாயா? are not an intellectual. நீ ஒரு புத்திசாலி அல்ல. You are just a slave in the eyes of God. நீ தேவனுடைய பார்வையிலே ஒரு அடிமையா இருக்கிறாய். Some years ago, அநேக ஆண்டுகளுக்கு முன், some weeks ago, ஒரு சில வாரங்களுக்கு முன், I met a professor. நான் ஒரு ப்ரொஃபஸரை சந்தித்தேன். She was looking after 4,000 children in a big engineering college in India. இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய பொறியியல் கல்லூரியில படிக்கிற 4000 மாணவர்களுக்கு தலைமை தாங்குற ஒரு ஆசிரியர் அவர். She said this. அந்த அம்மா சொன்னார்கள், from a particular city, ஒரு குறிப்பிட்ட நகரத்திலே a young girl came to the college. ஒரு வாலிப பிள்ளை அந்த நகரத்திலிருந்து கல்லூரிக்கு வந்தாள். She was number 1 in her university. அந்த அம்மா சர்வகலாசாலையிலேயே முதன்மையான பெண்மணி. This girl, இந்த பெண், this girl who joined as an engineer, இந்த கல்லூரியிலே பொறியியல் படிக்கும்படியாய் சேர்ந்த இந்த பெண், she is supposed to be number 1 in the university. அந்த சர்வகலாசாலையிலே மிகுந்த அறிவாளியான பெண், Very beautiful to look at. பார்ப்பதற்கு மிக அழகுள்ள ஒரு பெண். And this lady was so thrilled with this girl. இந்த கல்லூரி தலைமை ஆசிரியருக்கு இந்த பெண்ணை பார்த்தது அவ்வளவு சந்தோஷம். She said, I was so thrilled to see her. இந்த பெண்ணை பார்ப்பதற்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷம். One said extraordinary beauty. மிகவும் சௌந்தரியவதியான பெண். Another said extraordinary wisdom. அதே வேளையில் இன்னொரு பதம் மிகவும் புத்திசாலியானவர். Very rare combination. இப்படி அமைவது மிகவும் துர்லபமானது. She said, I was thrilled, brother. இந்த பெண்ணை பார்ப்பதற்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. The days passed by. நாட்கள் கடந்தன. Everybody called her as an angel. அவளை பார்த்து எல்லாரும் தேவதூதன் என்று Oh, அழைத்தார்கள். she is an angel. அந்த பிள்ளை தேவதூதனை போன்றவர். Everybody said that. எல்லாரும் அப்படி சொன்னார்கள். Slowly, மெதுவாக her friends caught hold of her. அவளுடைய நண்பர்கள் அவளை பிடித்தார்கள். You must taste a little sin. கொஞ்சம் பாவத்தை ருசி பார்த்தா என்ன? Little immorality doesn't matter much. கொஞ்சம் அப்படி வெளியே போய் நடந்தாதான் என்ன? And suddenly this girl realized, திடீரென அந்த பெண் உணர்ந்தாள்,
that she has fallen deeply into sin. பாவத்தின் அடிமைத்தனத்திலே போய்விட்டதை அவள் She உணர்ந்தாள். locked the room, தன்னுடைய அறையை பூட்டிக் கொண்டாள். poured kerosene all over her body, தன்னுடைய சரீரம் முழுவதும் மண்ணெண்ணெயை ஊற்றிக் கொண்டாள். set fire to herself தன்னுடைய சரீரத்திலே நெருப்பை வைத்துக் கொண்டாள். until her whole body was burned. Nobody could help her. அவள் சரீரம் முழுவதும் எரிந்து சாம்பலாகிற வரைக்கும் ஒருவரும் ஒன்றும் பண்ண முடியவில்லை. Finally, her body was carried outside the room. கடைசியா அந்த அறையிலிருந்து சரீரத்தை இழுத்து கொண்டு வந்தார்கள். She looked like the darkest charcoal. இந்த உலகத்திலே சரியான கரியை போல அவள் காட்சி அளித்தாள். Angel became a darkest charcoal overnight. ஒரு காலத்திலே தேவதூதனை போல விளங்கினவள் ஒரே ராத்திரியிலே கருத்த கரியை போல மாறிவிட்டாள். All her beauty perished that day. அவளுடைய அழகு சௌந்தரியம் எல்லாம் நாசமாய் All போய்விட்டது. her wisdom perished that day. அவளுடைய ஞானம் அவளோடு கூட அழிந்து போனது. My dear brother, என்னுடைய அருமையான சகோதரன், thank God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You need not perish tonight. நீ அவனமாய் இன்றைக்கு ராத்திரி அழிந்து போக வேண்டாம். Look at my Lord Jesus Christ. இன்றைக்கு என்னுடைய கர்த்தராகிய இயேசுவை பார். Isaiah 52:14 says, ஏசாயா 52:14 when சொல்லுகிறது, he was hanging on the cross, அவர் கல்வாரி சிலுவையிலே தொங்குகிற பொழுது he looked dark as a charcoal. அவர் கரியை காட்டிலும் மிக கருத்தவராய் There விளங்கினார். was no beauty in him. அவரிலே அழகு என்பதே இல்லை. Isaiah 53:2 says, ஏசாயா 53:2 சொல்லுகிறது, when we saw him, நாம் அவரை பார்க்கிற பொழுது there was no beauty in him. விரும்பத்தக்கதான ரூபம் அவருக்கு இல்லவே He இல்லை. looked so ugly. அவர் அவ்வளவு அருவருப்பாய் காட்சி அளித்தார். What for? இதற்காக To save every silver coin from becoming like the darkest charcoal. பாவம் செய்து இந்த கரியை போல மாறுகிறவர்களை மீட்கும்படிக்காக. Are you burdened with sin tonight? நீ இன்றைக்கு பாவத்தினால் நிறைந்திருக்கிறாயா? Are you trying to commit suicide? நீ தற்கொலை செய்யும்படிக்காய் முயற்சிக்கிறாயா? Do you say that there is no hope for you in this ஐயோ, இந்த world? உலகத்தில் எனக்கு நம்பிக்கையே இல்லை என்று சொல்கிறாயா? My dear young children, என்னுடைய அருமையான வாலிப are you பிள்ளைகளே, broken hearted? நீ உள்ளம் உடைந்து விட்டாயா? Do you say there is no hope for you? ஐயோ, எனக்கு நம்பிக்கையே இல்லை என்று சொல்கிறாயா? Do you say there is no hope for you? ஐயோ, எனக்கு நம்பிக்கை இல்லை என்று தவிக்கிறாயா? Do you say I have no hope in this world? இந்த உலகத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று Are சொல்கிறாயா? you contemplating suicide? நீ தற்கொலை செய்ய முயற்சிக்கிறாயா? Would you like to come out of drug addiction? நீ மது மாத்திரைக்கு அடிமையாய் போய் அதிலிருந்து வெளியே வர Would you like முயற்சிக்கிறாயா? to come out of depression? இந்த வாழ்க்கையினுடைய தளர்விலிருந்து வெளியே வர முயற்சிக்கிறாயா? Listen to me. நீ கவனி, Christ died on your behalf. நான் சொல்லுவதை கவனி. உனக்காக வேண்டி மரித்தார். Some years ago, அநேக ஆண்டுகளுக்கு முன் a man was living with his sweet daughter and other children. ஒரு மனிதன் தன்னுடைய அருமையான மகளோடும் இன்னும் சில பிள்ளைகளோடும் வாழ்ந்து கொண்டிருந்தார். He had no wife. மனைவி இறந்து விட்டார். He was a widower. அவர் ஒரு மனைவி இழந்தவர். அவர் His eldest daughter was all in all for him. அவருடைய மூத்த மகள் தான் குடும்பம் எல்லாவற்றையும் கவனித்தார். One evening he came home from the office so tired. ஒரு நாள் மாலை வேளையிலே ஆபீஸ்ல இருந்து மிகவும் களைத்து போய் வீட்டுக்கு வந்தார். He said, give me something to drink. அவர் மகளை பார்த்து கேட்டால், அம்மா குடிக்க கொஞ்சம் ஏதாவது குடி என்றார். She went to prepare some coffee. அந்த மகள் உள்ளே காஃபி போட போனாள். Suddenly the stove burst. திடீரென சொல்லி அந்த ஸ்டவ் வெடித்து விட்டது. The whole room was full of fire. அந்த அறை முழுவதும் நெருப்பு எரிந்தது. And the fire fell upon her. அந்த நெருப்பு அவளையும் பிடித்தது. And she screamed, அவள் அலறினாள், துடித்தாள். Daddy, அப்பா, fire! ஐயோ நெருப்பு! Daddy, fire! அப்பா நெருப்பு! The man ran in. இந்த மனிதன் ஓடினான் He உள்ளே. saw his daughter in flames. தன்னுடைய மகள் அப்படியே எரிவதை பார்த்தான். He didn't know what to do. என்ன செய்வதுன்னு அவருக்கு There தெரியல. were some buckets filled with water. பக்கத்திலே பக்கெட் நிறைய தண்ணீர் இருந்தது. He, without thinking what he should do, he took this big bucket, அவன் என்ன செய்வதென்று தெரியாமல் பக்கெட்டை அப்படியே தூக்கினான். poured the chill water over அந்த her. குளிர்ந்த தண்ணீரை தன் மகள் மேலே அப்படியே கொட்டினான். The fire was quenched, அந்த நெருப்பு அவிந்தது. but alas, her whole body was blistered. ஆனால் இந்த பெண்ணுடைய சரீரம் அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சது. She was in great pain. மிகுந்த வேதனையில் அந்த பெண் துடித்தாள். She was taken to the hospital. அவளை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு The போனார்கள். doctor said, டாக்டர் சொன்னார்கள், what have you done, sir? ஐயா என்ன செய்து விட்டாய்? Why did you pour chill water over her? ஏன் இந்த குளிர்ந்த தண்ணியை கொண்டு போய் உன் பிள்ளை மேலே நீ கொட்டினாய்? You should not have done it. நீ அதை செய்து இருக்க கூடாது. Nobody who is burning should be allowed to have chill water over that body. நெருப்பு யார் மேலே பற்றி இருந்தாலும் அவர் மேலே குளிர்ந்த தண்ணீரை ஊற்றவே கூடாது. That's the last thing you should do. ஐயோ நீ செய்ய கூடாத காரியத்தை செய்து What விட்டாய். have you done? நீ என்ன செய்து விட்டாய்? And the girl was overhearing it. இந்த பிள்ளை அதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தார். When the father came into the room, அப்பா அறைக்குள்ளே வந்தார். she looked at her father. தன்னுடைய அப்பாவுடைய முகத்தை She பார்த்தார். said, Daddy, அப்பா, why did you pour the chill water over me? ஏன்பா என் மேல நீங்க தண்ணியை கொட்டிட்டீங்க? Daddy, அப்பா, why did you pour the chill water over me? ஏன் என் மேல அந்த குளிர்ந்த தண்ணியை நீங்க கொட்டிட்டீங்க? It's burning. ஐயோ எனக்கு எரிகிறது. It's burning. ஐயோ எனக்கு Daddy, எரிகிறது. it's burning. அப்பா எனக்கு எரிகிறது. Look at my Lord Jesus Christ. என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். The Bible says வேதம் சொல்லுகிறது. in Isaiah 53:5, ஏசாயா 53:5, every iniquity was laid upon him. எல்லா அக்கிரமமும் எம்பெருமானாகிய இயேசுவின் மேலே சுமத்தப்பட்டது. Every sin was laid upon him. எல்லா பாவமும்
அவர் மேலே In வைக்கப்பட்டது. the Garden of Gethsemane, கெத்செமனே தோட்டத்திலே he cried, அவர் அழுதார். Father, அப்பா, all things are possible with you. உம்மாலே சகல காரியமும் முடியும். Is it necessary that I should bear the sins of the whole world? இந்த சர்வலோகத்தின் பாவத்தை நான் சுமக்க வேண்டுமோ? Should I take this cup? இந்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ண வேண்டுமோ? Should the bucket of sins be poured over me? இந்த பாவமாகிய பக்கெட் என் மேல கொட்டப்பட வேண்டுமோ? He went to the cross. அவர் கல்வாரி சிலைக்கு சென்றார். The Bible says, வேதம் சொல்லுகிறது, every sin was laid upon him. எல்லா பாவமும் அவர் பேரிலே சுமத்தப்பட்டது. Every addiction was laid upon him. எல்லா அடிமைத்தனமும் அவர் பேரிலே The சுமத்தப்பட்டது. chastisement of our peace was laid upon him. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை He was அவர் மேலே bruised. வந்தது. He was bruised. அவர் நொறுக்கப்பட்டார். He was wounded. அவர் காயப்படுத்தப்பட்டார். Oh, he was afflicted. அவர் உபத்திரவிக்கப்பட்டார். He was oppressed. அவர் நெருக்கப்பட்டார். He was tortured. அவர் அப்படியே அலங்கோலமாய் He was சிதைக்கப்பட்டார். in great pain. மிகுந்த வேதனையிலே He was in துடித்தார். great pain and மிகுந்த sorrow. வேதனையிலே துடித்தார் அவர். And he cried out. அவர் அழுதார். In Matthew 27:46, மத்தேயு 27:46 this girl cried out, இந்த பிள்ளை துடித்தாள். Daddy, அப்பா, why did you pour that chill water? ஏன் அந்த தண்ணீரை என் மேலே கொட்டி விட்டீர்கள்? It's burning, Daddy. ஐயோ அப்பா, எனக்கு எரிகிறது. The Lord Jesus cried on the cross. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இப்படியாய் In Matthew துடித்தார். 27:46, மத்தேயு 27:46 my Father, என் பிதாவே, my Father, என் பிதாவே, why hast thou forsaken me? ஏன் என்னை கைவிட்டு விட்டீர்? Why hast thou forsaken me? ஏன் என்னை கைவிட்டு விட்டீர்? Why did you put the sins of the whole world on me? ஏன் உலகத்தினுடைய பாவமெல்லாவற்றையும் என் மேலே நீர் வைத்தீர்? I am unable to bear it. ஐயோ, என்னால் தாங்க முடியவில்லை. It's burning. ஐயோ, எனக்கு எரிகிறது. It's burning. எனக்கு எரிகிறது. Instead of other people burning in hell, I am burning now. மற்றவர்கள் நரகத்திலே வேகுவதற்கு பதிலாக ஐயோ, நான் வேகுகிறேன். He cried for you. அவர் உனக்காய் துடித்தார். My dear brothers and sisters, என்னுடைய சகோதரனே, the சகோதரி, Bible says, வேதம் சொல்லுகிறது, no man is a holy man in this world. இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் பரிசுத்தமானவன் அல்ல. The Bible says, வேதம் in சொல்லுகிறது, Romans 3:23, ரோமர் 3:23 every man is a sinner. ஒவ்வொரு மனிதனும் Your பாவியானவன். heart knows that. உன்னுடைய இருதயத்துக்கு அது தெரியும். Your conscience will say that உன்னுடைய tonight. மனசாட்சி இன்றைக்கு ராத்திரி உனக்கு சொல்லும். This night we have to cleanse our lives. இன்றைக்கு ராத்திரி நம்முடைய ஜீவியத்தை நாம் சுத்திகரிக்க You வேண்டும். have an unemployment problem tonight. உனக்கு இன்றைக்கு ராத்திரி வேலை இல்லாத பிரச்சனை. Probably you are sick. ஒருவேளை நீ வியாதியா இருக்கலாம். Probably you have brought your sick child. ஒருவேளை நீ வியாதியான பிள்ளையை கொண்டு வந்திருக்கலாம். Probably you have brought your sick mother. ஒருவேளை வியாதியான தாயை கொண்டு வந்திருக்கலாம். Probably you need a miracle from Jesus Christ tonight. ஒருவேளை இன்றைக்கு ராத்திரி இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். God says தேவன் சொல்லுகிறார், in Isaiah 59:2, ஏசாயா 59:2 I want to help you. நான் உனக்கு உதவி செய்ய I விரும்புகிறேன். want to touch you. உன்னை நான் தொட விரும்புகிறேன். I want to embrace you. உன்னை நான் அணைக்க விரும்புகிறேன். I want to do a miracle for you. உனக்காய் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறேன். But your sins are preventing me. ஆனால் நீ செய்த பாவம் என்னை தடுக்கிறது. Your iniquities are coming in between. உன்னுடைய அக்கிரமம் உனக்கு எனக்கு நடுவிலே வருகிறது. So let us take it away, he says. ஆகையினால் அவர் சொல்ல, நாம் அக்கிரமத்தை விலக்கி Let விடுவோம். us gladly do that நாம் tonight. அதை இன்றைக்கு ராத்திரி சந்தோஷமாய் We will செய்வோம். cry out to him. நாம் அவரை நோக்கி அழுவோம். Oh Lord, ஆண்டவரே, I have a burden of sin in my heart. ஐயோ, என் இருதயத்திலே பாவ பாரம் இருக்கிறது. I don't want this sin to stand between you and me. இந்த பாவம் உமக்கும் எனக்கு நடுவிலே நிற்க நான் விரும்பவில்லை. Wash me right now. என்னை இந்த வழியிலே கழுவி சுத்திகரியும். He will do it this night. அவர் இன்றைக்கு ராத்திரி உனக்கு அதை செய்வார். I am the servant of the Almighty God. நான் சர்வவல்லமையுள்ள தேவனுடைய ஊழியக்காரன். I speak what he wants me to speak. நான் என்ன பேச வேண்டும் என்று அவர் விரும்பினாரோ அதை நான் உனக்கு சொல்கிறேன். Because it is he who knows your need. என்றால் உன்னுடைய தேவையை அறிந்தவர் அவர் மாத்திரம்தான். If you accept what God says, தேவன் சொல்வதை நீ ஏற்றுக்கொள்வாயானால் he will bless you. அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். This night we are going to settle the burden of sin forever. இன்றைக்கு ராத்திரி நம்முடைய பாவ பாரத்தை நித்திய காலமாகவே தீர்த்து விட போகிறோம். We are going to settle it forever. நாம் அதை நித்திய காலத்துக்கு தீர்த்து விட Let போகிறோம். us cleanse our lives tonight. இன்றைக்கு ராத்திரி நம்முடைய ஜீவியத்தை நாம் Let சுத்திகரிப்போம். us not be ashamed tonight. இன்றைக்கு ராத்திரி வெட்கப்பட வேண்டாம். We'll say, yes, Lord, I am a sinner. நாம் சொல்லலாம், ஆமா ஆண்டவரே, நான் ஒரு பாவி என்று சொல்லுவோம். I am a sinful woman. நான் ஒரு பாவ நிறைந்த ஒரு ஸ்திரீ. I am a sinful girl. நான் பாவ நிறைந்த பெண். I am a sinful boy. நான் பாவ நிறைந்த பையன். We will make our lives clean before God. நாம் நம்முடைய ஜீவியத்தை, வாழ்க்கையை தெய்வத்துக்கு முன்பாக The சுத்தமாக்குவோம். one who became dark for us will come down to let the light of life shine in our hearts. நமக்காக இருளாய் மாறி போன நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே வந்து ஜீவ ஒளியாய் பிரகாசிப்பார். I'm going to close right now. நான் இப்பொழுது முடிக்க போகிறேன். First of all, we are going to relieve ourselves of the burden of sin. முதலாவது நாம் நம்முடைய பாவ பாரத்தை விட்டு
வெளியே வரப் போகிறோம். Afterwards, we'll allow the Holy Spirit to work miracles for us. பரிசுத்த ஆவியானவர் நமக்காய் அற்புதங்களை செய்ய நாம் விடுவோம். This is the most important moment. இது மிக மிக முக்கியமான ஒரு நேரம். Jesus Christ is coming to embrace you tonight. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ராத்திரி உன்னை அணைக்கும்படியாய் வருகிறார். Shall we pray? நாம் ஜெபம் Let பண்ணுவோம். every eye be closed. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let every head be bowed. எல்லாரும் தலைகளை வணங்குவோம். Let us meet God right now. நாம் இந்த வேளையில கவனமா இருப்போம். We have only very little time right now. நமக்கு முன்பாய் கொஞ்ச நேரம் தான் Very இருக்கிறது. little time. கொஞ்ச நேரம். I want to rush through this time. நான் சீக்கிரமா இந்த நேரத்தை முடிக்க விரும்புகிறேன். What do you feel in your heart right now? இன்றைக்கு ராத்திரி உன் உள்ளத்திலே நீ எப்படி Do உணர்கிறாய்? you feel that you have a sin in your heart? உன் உள்ளத்திலே பாவம் இருக்கிறதா நீ உணர்கிறாயா? Just one sin, ஒரு பாவம், just one addiction, ஒரே ஒரு அடிமைத்தனம், one evil word, ஒரு கெட்ட வழக்கம், one evil habit, ஒரு கெட்ட பழக்கம், one wrong attitude, ஒரு தவறான நோக்கம், one harsh tongue, ஒரு மிகவும் கெட்ட வார்த்தைகளை பேசுற நாவு, whatever it be. எதுவா இருந்தாலும் சரி, Why not to settle it with God right now? நீ ஏன் இப்பொழுதே தேவனோடு கூட அதை சரியாக்க கூடாது? Jesus Christ is calling you right now. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ராத்திரி உன்னை அழைக்கிறார். Wherever you may be in this audience, நீ இந்த மண்டபத்தில் எங்க இருந்தாலும் சரி, Jesus Christ is willing to embrace you and clean up your life right now. இயேசு கிறிஸ்து உன்னை அணைத்து உன் வாழ்க்கையை சுத்தமாக்க இப்பொழுதே விரும்புகிறார். Get up from your seat right now. இருக்கிற இடத்துல நீ அப்படிப்பட்டவர்கள் எழுந்திருங்க. If you have the problem of sin, உன் வாழ்க்கையில பாவ பிரச்சனை இருக்குமானால், if you want cleansing, நீ சுத்திகரிக்கப்பட விரும்புவாயா? get up right now quickly சீக்கிரமா இருக்கிற இடத்துல இருந்து எழுந்திருங்க. and come down. நீங்கள் எழுந்து முன்னாலே Come வாருங்கள். down before me. சீக்கிரமா எனக்கு முன்னாலே I want வாருங்கள். to pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். My eyes are closed. I'm keeping my eyes closed tonight. நான் இன்றைக்கு ராத்திரியுடைய கண்களை மூடிக்கொண்டிருக்கிறேன். The peace of God will flood your soul tonight. தேவ சமாதானம் உங்கள் ஆத்மாவிலே நிறையும். Peace of God shall flood your soul tonight. தேவ சமாதானம் உன் ஆத்மாவிலே நிறையும். When? சகோதரனே, Now. இப்பொழுது. When? எப்பொழுது? Now. இப்பொழுது. Right now. இப்பொழுது. Young man, settle your account with God right now. வாலிபனே, தேவனோடு உள்ள வழக்கை நீ தீர்த்துக்கொள். Young woman, settle your account with Jesus Christ right now. வாலிப பெண்ணே, இயேசுவோடு உள்ள வழக்கை நீ இப்பொழுதே தீர்த்துக்கொள். Then his blessings will come like a mighty river upon you tonight. அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உன் மேலே மழையைப் போல இறங்கும். Your future will be bright tonight. உன்னுடைய எதிர்காலம் இப்பொழுது வெளிச்சமாகும். Forever it will be bright. அது நித்திய காலமாய் வெளிச்சமாய் இருக்கும். Come and meet God tonight. இப்பொழுதே வந்து தேவனை சந்தித்து விடு. You are meeting God for your sake. உனக்காக வேண்டியே நீ தேவனை You சந்திக்கிறாய். are meeting God for your miracle. உனக்காக வேண்டிய உன் அற்புதத்துக்காக நீ தேவனை சந்திக்கிறாய். Not for the preacher. நீ பிரசங்கிக்காய் அல்ல. Certainly not. நிச்சயமாய் For இல்லை. you. உனக்காக. For you. உனக்காக. For you. உனக்காக. This message may not come to you again. இந்த மெசேஜ் திரும்ப உனக்கு வராது. It is now or never. இப்பொழுது இல்லாவிட்டால் இல்லவே இல்லை. It is now or never. இப்பொழுது இல்லாவிட்டால் இல்லவே It இல்லை. is now or never. இப்பொழுது இல்லாவிட்டால் இல்லவே இல்லை. Check this chance. இந்த தருணத்தை எடுத்துக்கொள். Clean up your life right உன்னுடைய now. ஜீவியத்தை சுத்தம் பண்ணு. Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. ஆமென். Look up to Jesus. இயேசுவை நோக்கி பாருங்கள். He is still here. அவர் இன்னும் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். He is still here. அவர் இன்னும் நம்முடைய மத்தியில் The இருக்கிறார். miracle worker is still here. அற்புதங்களை செய்கிற அற்புத மூர்த்தி நம்முடைய மத்தியில் The one who இருக்கிறார். has broken the bondage of the devil is still here. பிசாசுடைய விலங்கை உடைத்தவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். Every fits making demon, எல்லா வலிகளை வலிப்பு நோயை கொண்டு வருகிற பிசாசு yes, shall leave your body right now. இப்பொழுதே அந்த வலியை கொண்டு வருகிற பிசாசு உன் சரீரத்தை விட்டு நீங்குகிறது. Yes, he is touching you right now. அவர் இப்பொழுதே உன்னை தொடுகிறார். Every fits making demon, எல்லா வலிப்பு நோயை கொண்டு வருகிற பிசாசு. Jesus Christ is greater. இயேசு மகா பெரியவர். He is greater. அவர் மகா பெரியவர். Your God is greater. உன்னுடைய தேவன் மகா பெரியவர். Just thank him right now. இப்பொழுது அவருக்கு நன்றி சொல்லுங்க எல்லாரும் He வாயை has touched you. அவர் உன்னை தொட்டிருக்கிறார். He has touched you. அவர் உன்னை தொட்டிருக்கிறார். He has saved your soul. அவர் உன் ஆத்துமாவை ரட்சித்திருக்கிறார். Now thank him. இப்பொழுது அவருக்கு நன்றி சொல்லு. Now thank him. இப்பொழுது அவருக்கு நன்றி சொல்லு. With all your heart. உன் இதயத்தோடு Tell him, Daddy, thank you. அவருக்கு சொல், ஆண்டவரே நன்றி என்று சொல். Father, thank you. பிதாவே நன்றி என்று சொல். Thank you for coming into my heart. நீர் என் உள்ளத்திலே வருவதற்காய் நன்றி. Thank you for living in me. எனக்குள்ளே வாழ்வதற்காய் நன்றி. No more of failures. ஆண்டவரே இனிமேல் தோல்வி என்பது இல்லை. No more of failures. இனிமேல் தோல்வி என்பது இல்லை. No more of sin. இனிமேல் பாவம் என்பது இல்லை. I am a new man. நான் ஒரு புது மனிதன். I am a new woman. நான் ஒரு புது ஸ்திரீ. Come on, thank him right now. எல்லாரும் வாயை திறந்து இயேசு சுவாமி ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. It's time to thank எல்லாரும் him. வாயை திறந்து ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. Amen. ஒருவர் வாயை மூடிக்கொண்டிருக்க கூட எல்லாரும் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஹalleluya. Thank you, Jesus. ஹalleluya. எல்லாரும் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. Everybody. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. எல்லாரும் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஓ ஹalleluya. நன்றி சுவாமி. நன்றி ஆண்டவரே. Everybody, thank நன்றி him. சுவாமி. மேலே உட்கார்ந்திருக்கிறவர் எல்லாரும் நன்றி என்று சொல்லுங்க. Thank him. எல்லாரும் கையை வைத்து நன்றி என்று சொல்லுங்க. Thank ஹalleluya. him. மேலே உட்கார்ந்திருக்கிறவர் எல்லாரும் நன்றி என்று சொல்லுங்க. Thank you, ஓ Jesus. எல்லாரும் நன்றி என்று சொல்லுங்க. Thank இயேசுவே you, நன்றி என்று Jesus. சொல்லுங்க. நன்றி சுவாமி.